வெந்தய சாதம், தக்காளி சாதம், அரிசிம்பருப்பு சாதம். இந்த சாப்பாடுகளுக்கு சட்னி செய்யும் முறை: தேங்காய் அரை மூடி, சிறிதளவு உப்பு, சிறிதளவு புளி, வரமிளகாய் ஒரு 3, பூண்டு பற்கள் ஒரு 3 இவை அனைத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கெட்டியாக அரைத்தால் வெந்தய சாப்பாட்டுக்கு இந்த சட்னி நன்றாக இருக்கும். தக்காளி சாப்பாடுக்கு சட்னி செய்யும் முறை: தேங்காய் அரை மூடி, பச்சை மிளகாய் 3, புளி சிறிதளவு, தேவைக்கேற்ப உப்பு இவை அனைத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணீர் ஊற்றி அரைத்து கொள்ளவும். அரைத்த பிறகு புதினா பச்சையாகவும், சின்ன வெங்காயம் சிறிதளவு போட்டு ரெண்டையும் போட்டு அரைத்து எடுத்தால் தக்காளி சாதத்துக்கு சட்னி ரெடி. இதே மாதிரி கொத்தமல்லி தழையிலும் பச்சையாக செய்தால் அரிசிம்பருப்பு சாப்பாட்டுக்கு சுவையாக இருக்கும். செய்து பார்க்கவும்.